ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ஆக்சுவலாக இந்த ஹவுசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடுக்கு நியர்பையே இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான வீடு உங்களுக்கு வேணும்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாடல் வரும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா 20 ஃப்ளாட்டு வெளியே உங்களுக்கு கேட் இருக்கும். ஸோ அன்வான்டாக யாரும் உள்ளே வர முடியாத மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் உங்களுக்கு 3 ஹவுசஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 ஹவுஸ் புக்காக இருக்குது. இப்போ ஒரு ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 lakhs வித்தவுட் பர்னிஷ்டு. வித் பர்னிஷ்டோட வேணும்னா உங்களுக்கு 95 lakhs நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம். ஸோ நல்ல ஒரு அழகான வீடு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது 1100 ஸ்கொயர் ஃபீட் வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா நார்த்து பேசிங் வீடு, வடக்கு பார்த்து அமைஞ்ச வீடு. ஸோ இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடு வரும். இங்கேருந்து பல்லாவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 kilometers வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் பார்த்திங்கன்னா 6 kilometers வரும். கிறிஸ்து ஸ்கூல் பார்த்திங்கன்னா 1 kilometers வரும். மாதா மெடிக்கல் காலேஜ் 1 kilometers வரும். ஸோ ஃபுல்லி ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அழகாக இருக்குது. ஸோ வாங்க வீட்டை பார்க்கலாம். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கொயர் யார்டில் நம்ம அழகாக வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் உள்ளே போனீங்கன்னா பேசிஸான கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு. சின்ன சைஸ்லாம் இல்லை, நல்ல ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனர் நிற்கிற மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ நல்ல ஒரு அழகான ஸ்பாட்லைட்லாம் அதில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில். ஸோ இது உங்களுக்கு வாஷிங் மிஷினு. ஸோ மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸு, ஃப்யூச்சரில் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஆர்கிடெக்ட் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது செட் பேக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 2 feet செட் பேக் விட்டு இருக்கும். நல்ல ஒரு வெண்டிலேஷன் இருக்கும். ஸோ டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தீக்குட்டு. ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த சரௌண்டிங்கில் இது போல் ஒரு அழகான டீக்கூட்டை நீங்கள் ஒரு டோரை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நல்ல ஒரு அழகான டீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும். நார்த் என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி நல்ல ஒரு அழகான தீக்கூட்டு. உள்ளே போனீங்கன்னா அழகான டிசைனில் உங்களுக்கு மேலே பார்த்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துடும். ஸோ போனீங்கன்னா உள்ளே ஒரு பேசிஸான ஹால் வரும் உங்களுக்கு. நல்ல ஒரு லக்ஸுரியான பேசிஸான ஹாலு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பேசிஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு. ஹாலோட சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 18 என்ற சைஸுக்கு வந்துடும். நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹால் வந்துடும். அதுலேயே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் உங்களுக்கு ஃபுல்லி டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் உங்களுக்கு டைனிங் ஹாலாக நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் போட்டு இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ நல்ல ஒரு அழகான வீடு, நல்ல பேசிஸான ஹாலோட இருக்குது. நல்ல ஒரு ஹாலு. கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப் கிச்சன். நல்ல ஒரு ஃபேஸஸான கிச்சன் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு அழகான கிச்சனு, ஃபுல்லி மாடுலர் கிச்சன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் தான் இது. ஃபுல்லி மாடுலர் கிச்சன் உங்களுக்கு. ஃபுல்லாக மாடுலர் கிச்சனில் உங்களுக்கு அழகான ஒரு கிச்சன் வந்துடும். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 10 சைஸு கிச்சன் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு அழகான கிச்சனு. பேக் சைடில் உங்களுக்கு செட் பேக் இருக்குது. பேக் சைடு போனீங்கன்னா நல்ல ஒரு அழகான கிளாஸில் உங்களுக்கு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு செட் பேக்கோட வீடு. ஃபுல்லி செட் பேக்கே வந்துடும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ஃபுல்லாக செட் பேக்கு. ஸோ நல்ல ஒரு பேஸான பாத்ரூம் வந்துடும் பின்னாடி. காமன் பாத்ரூமும் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு அழகான இந்தியன் டாய்லெட்டு உங்களுக்கு பேக் சைடில் நல்ல ஒரு வெண்டிலேஷனோட உங்களுக்கு கிச்சனு கிடச்சிரும். நல்ல அழகான லக்ஸுரியான வீடு, மிஸ் பண்ணாதீங்க. 89 lakhs பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் இன்டீரியரோட
வரும். 95 lakhஸில் பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு ஃபுல்லி இன்டீரியரோடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் டிசைன்லேயே. ஆக்சுவலாக நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ, ஆக்சுவலாக இந்த வீடு புக் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் 2 வீடு அவைலபிள் இருக்குல்ல, அதில் ஒன்று வந்து புக் ஆகிருக்கு, ஒன்றில் வந்து இருக்குது வித்தவுட் இன்டீரியரோடு இருக்குது. ஸோ இன்டீரியர் வேணும்னா நம்ம உங்களுக்கு நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் சைஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x10 என்ற சைஸ் வந்துடும். ஸோ இதில் ஃபுல்லி கபோர்டு ஒர்க் நம்ம பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். ஸோ நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பெரிய விண்டோ வச்சு நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு இந்த பெட்ரூம் நல்ல வெண்டிலேஷனோடு அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்து கட்டின வீடு, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸுரியான வீடு கேட்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எல்லாமே ஆப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. இதுலேயும் அழகாக ஒரு ப்ளஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் பேசிஸான பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதே போல் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்டு ஒர்க்கு நல்ல அழகான கபோர்டு ஒர்க்கு இதுலேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13x12 என்ற சைஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். ஒரு பாத்ரூம் காமன் வந்துடும். பாத்ரூமை பார்த்திங்கன்னா வால் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே செப்பரேட்டாகவே இருக்காது. எல்லாமே வால் ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்டில் நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு நீங்கள் பார்த்து கட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த வீடு நம்ம கட்டியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மெயின் ரோடுக்கு நியர்பை வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகான வீடு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு லக்ஸரியான வீடு உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியா, கேட்டட் கம்யூனிட்டியில் அழகாக இருக்குது இந்த வீடு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் வந்துடும். ஸோ இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நல்ல ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம் மேலே போகிறதுக்கு. நல்ல பேசிஸான ஸ்டெப்பு. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கார்டனிங் பண்ணிக்கலாம். அதுபோல் உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அழகாக ரிலாக்ஸாக ஈவினிங்கில் ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதிலெல்லாம் அழகாக நீங்கள் வந்து செடிகளை தொங்க விடலாம். ஸோ நல்லா ஒரு லைட்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நார்மல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே இருக்காது உங்களுக்கு. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா நார்மல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரேட்டு தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு. ஸோ அந்த மெயின் ரோடுக்கு நியர்பையாக இருக்குது. எல்லாமே பார்த்து கட்டின வீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.